بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணித்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹினுடைய பெரும் கிருபை, அவனுடைய அருள், நாங்களெல்லாம் இப்படியான மார்க்க கல்வியை, மார்க்க அறிவை படிக்கக்கூடிய இப்படியான சபைகளுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். இப்படியான வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில், அவ்வளவு இலகுவில் என்ன செய்யாது, கிடைத்து விட மாட்டாது. இப்படியான பொன்னான இந்த சபைகளை அல்லாஹு தஆலா தான் யாரை தெரிவு செய்கிறானோ, தான் யாருக்கு இதனை நாடுகிறானோ, யாருக்கு நிலவை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ, அப்படியான கொஞ்சம் பேருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படியான சபைகளிலே அமரக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா தருகிறான். இப்படியான பாக்கியத்தை மட்டும் தாரானா அப்படின்னு அது மட்டும் கிடையாது. அதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா இதனுடைய சிறப்புகளை பற்றியும், மார்க்க கல்வியை படிப்பது, அதனை தேடுவது, அதனை அமல் செய்வது, மற்றவங்களுக்கு அதை படித்து கொடுக்கறது, இந்த மாதிரி இது சார்ந்த பல விஷயங்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், தன்னுடைய தூதரின் மூலமாக, அல் குர்ஆனின் மூலமாக அதிகமாக நம்மளை ஆர்வம் ஊட்டுகிறான். வெறுமனே உங்களுக்கு வாய்ப்பை மட்டும் தந்துட்டு மார்க்கத்தை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யலை, அதை போகிற போக்கில் விடலை. இதற்கான அதிகமான பலன்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இப்படியான சபைகளுக்கு அல்லாஹு தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்கிறாங்க, என்னது, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடி இருக்கிறான். இந்த நலவு நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதிகமாக என்ன செய்யணும், இப்படியான மார்க்க விஷயங்களை படிக்கக்கூடிய, மார்க்க அம்சங்களை கேட்கக்கூடிய இப்படியான சபைகளிலே அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கால நேரங்களை இதுக்காக ஒதுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க, நிஅமத்தானி அப்படிங்கிறாங்க. 2 அருட்கொடைகளை பற்றி நபி அவங்க சொல்லும் பொழுதோ அதிகமான மக்கள் அதில் கிடைக்காமல் போகுது. கிடைக்காமல் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதனை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறையக்கூடிய 2 மிக பெரும் நிஅமத்துகளை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுதோ 2 மெயினாக சொல்கிறாங்க. என்னது, அஸ்ஸஹத்து வல் ஃபராக் அப்படிங்கிறாங்க. உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது என்னது, ஓய்வு நேரம். இந்த உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் அதிகமான மக்கள் இந்த விடயத்திலே கிடைத்தும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 2 வகையான மக்கள் இருப்பாங்க. சிலவங்களுக்கு கிடைக்காது, உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். சிலவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் வேலைப்பளுவின் காரணமாக, பல குடும்ப விஷயங்கள் காரணமாக என்ன அடிக்காது, அவங்களுக்கு ஓய்வு நேரம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும். டைமே இல்லைம்பாங்க, ஃப்ரீயாகவே இருக்க முடியலை, வேலை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்குறோமா இல்லையா. பயானுக்கு வர சொன்னால் பயானுக்கு போவோம் அப்படின்னா அவங்களால அதை தாண்டி வர முடியாத ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த 2 நிஅமத்துகளையும், இந்த 2 அருட்கொடைகளையும் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான்னா கிடையாது. கசீரும் மினன் நாஸ்ன்னு சொல்கிறாங்க நபி அவங்க. நிறைய பேருக்கு கிடைக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். அந்த கொஞ்சம் பேரில் நாம் என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அஸ்ஸஹத்து வல் ஃபராக், உடல் ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம். இந்த 2ஐயும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எப்போ மாறலாம், எப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு அந்த 2 விஷயம், அந்த 2 நிஅமத்தானி என்ன சொல்கிறாங்க இல்லையா, யாருக்குமே அதிகமான மக்களுக்கு கிடைக்காத இந்த நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு தரும் பொழுதோ இதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எப்பொழுது மாறுவோம் என்று சொன்னால் இந்த 2ஐயும் நாங்கள் எதுக்கு பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில் நாங்கள் பயன்படுத்தலாம். இப்படியான சபைகளிலே அமர்ந்து மார்க்க கல்வியை தேடுவதிலே நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்படி அதிகமாக நாங்கள் பயன்படுத்தும் பொழுதோ இதற்கு நாங்கள் எப்படி மாறுவோம், நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். நன்றி நம்ம செலுத்தினா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் என்னங்க செய்வான், ல இன் ஷக்கர்தும், அப்புறம் என்னது, ல அஸீதன்னக்கும்,
நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகமாக என்ன செய்வேன், அந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, அந்த நியமத்துகளை தந்துட்டே இருப்பேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா வாக்குறுதி தரா நமக்கு. லஅஸீதன்னக்கும் அப்படின்ட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வியை படித்தல், அதனை நாம் பிறருக்கு படித்து கொடுத்தல். பொதுவாக நம்ம இப்போ உள்ள காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அல்லாமல் நம்மளுடைய இலங்கை, இந்தியா போன்ற பகுதிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கசப்பான உண்மை என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு எவ்வளவோ கல்விகளை, எவ்வளவோ படிப்புகளை ஓடி நேரத்தை செலவழித்து காசை விரயம் பண்ணி அதுக்காக வேண்டி மக்கள் படிக்கிறார்கள், தேடுகிறார்கள். கால நேரத்தை அதுக்காக செலவழிக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் இளைஞர்கள், இவங்கெல்லாம் மார்க்கம் என்று வரும்பொழுதோ, மார்க்கத்தை தேடுதல் என்று வரும்பொழுதோ, படிப்போம் என்று மார்க்க கல்வியை படிக்கிறங்கிற விஷயத்தில் வரும்பொழுதோ இரண்டாம் நிலை தான் அங்கே காணப்படுகிறது. இது கசப்பான ஒரு உண்மைதான். நம்ம இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மார்க்க கல்வி அப்படின்னு சொன்னாலே அவங்க ரெண்டாம் கட்டமான ஒரு நிலை நிலவுகிறது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸை எடுத்து இந்த மார்க்க கல்வியை படிப்பதை பற்றி நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் எண்ணிலடங்காத சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எண்ணிலடங்காத சிறப்புகளை, அவ்வளவு நம்மெல்லாம் பூரிச்சு போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாங்க நபி அவங்க இந்த மார்க்க கல்வியை படிக்கிறத பற்றி அவ்வளவு சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மார்க்க கல்வியை படிப்பது, தேடுவது, இதனை ஆய்வு செய்வது, மனனமிடுவது, இதிலே நமக்கு முன்னால் சென்ற அறிஞர் பெருமக்கள் இதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சானா பாருங்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று தான் என்னது, தலபுல் இல்ம் அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னது, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். இந்த ஹதீஸ் எடுத்துக்கோங்க. மார்க்க கல்வியை தேடுவது என்பது முஸ்லிமான ஆண் பெண் இருவருக்கும், இரு பாலாருக்கும் ஃபரீலத்துன்னு சொல்கிறாங்க நபி அவங்க. கட்டாய கடமை அப்படிங்கிறாங்க. கட்டாய கடமை நபி அவங்க ஏன் சொல்லணும்? இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தொழுகை என்கின்ற ஒரு கடமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தொழுகை என்று வந்து விட்டாலே நாம் நினைச்ச மாதிரி தொழ முடியுமா? தொழ முடியாது. ஜக்காத்து என்று வந்து விட்டால் நாம் நினைச்ச மாதிரி ஜக்காத் கொடுக்க முடியுமா? முடியாது. உம்ராக்கு போகிறோம்னு வைங்க, உம்ராக்கு போகிறோம்ன்றதுக்காக நம்ம நினைச்ச மாதிரி உம்ரா செய்ய முடியுமா? முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது. இதை இப்படித்தான் செய்யணும், இதுக்கு இந்த துவா ஓதணும், இப்படியான இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் படிக்கிறது நபி அவங்க கடமைங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் இஹ்லாஸோடு தொழுகிறார், மன தூய்மையோடு தொழுகிறார், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறார். ஒரு யாருடைய பாராட்டுக்களோ பெருமையோ எதுவுமே எனக்கு கிடையாது. அது இஹ்லாஸோடு ஒருத்தர் தொழுகிறார். அப்படி தொழக்கூடிய ஒருத்தர் தப்பாக தொழுகிறான்னு வைங்க, சூரத்துல் ஃபாத்திஹா அவருக்கு பாடம் இல்லைன்னு வைங்க, அத்தையாவது அவருக்கு தெரியாதுன்னு வைங்க, தொழுகையுடைய அம்சங்களை எல்லாம் தப்பாக ஒருத்தர் தொழுகிறார் என்று சொன்னால் ரிசல்ட் என்னது? தொழுகையுடைய ரிசல்ட் என்னங்க? ஸ்டேட்டஸ் என்னது? ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படாததா? நாம் என்ன சொல்லுவோம் பதில் அதுக்கு? உனக்கு என்ன இஹ்லாஸோடு நீ தொழுதாலும் சரியாக தொழுவா அடுத்த கான்செப்ட். 2 விஷயம், இஹ்லாஸு, அடுத்தது இசாபத்து. மன தூய்மையோடு இஹ்லாஸோடு நாம் எவ்வாறு அமல்களை செய்ய வேண்டுமோ அதோடு சேர்த்து தான் இசாபத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சரியாக செய்யணும், நபி வழியிலே செய்ய வேண்டும். அப்போ நபி வழியிலே நாங்கள் அமல்களை, இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக என்ன தெரியணும்? மார்க்க கல்வி தெரிஞ்சிருக்கணும். மார்க்க கல்வி அந்த இல்ம் இல்லாமல் ஒரு அமலை நாங்கள் செய்யும் பொழுதோ அதில் எந்தவித பெனிஃபிட்டுமே என்ன செய்யாது, கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், தலபுல் இல்ம் ஃபரீலான்னு சொல்கிறாங்க நபி அவங்க. கட்டாயமாக மார்க்க கல்வி தெரிய வேண்டும் என்று சொல்லி. இப்போ சாதாரணமாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும் கல்விமான்கள், பெரும் படிப்புகளை படித்து கல்விமான்களாக இன்றைக்கு உலகத்திலே வலம் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் மார்க்க கல்வி, மார்க்க அறிவு என்று வரும் பொழுது அவருடைய நிலை வந்து மந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். பெரும் படிப்பாளிகளாக இருக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. கல்விக்கு ஒரு காலமும் இஸ்லாம் தடை போடவே இல்லை. மார்க்க கல்வியை மட்டும்தான் படிக்கணும்னு ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய சொல்லவே இல்லை. கல்விக்கு இஸ்லாம் வேண்டிய அளவு உங்களுக்கு விசாலத்தை தந்திருக்கிறது. நீங்கள் வேண்டியதை படிங்க, ஹலாலாக படிங்க, நல்ல நியத்தோடு படிங்க, இதற்கு எந்த தடையுமே கிடையாது. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் என்னது, என்னதான் படிச்சிருந்தாலும் உன்னுடைய மார்க்க கல்வியிலே உன்னுடைய நிலை 0வாக இருக்கும் என்று சொன்னால்
அல்லது மந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய உலக கல்வி என்னத்தை படித்து என்னதான் செய்தாலும் அதில் என்ன இருக்காது, ஒரு ரூஹானியத் எதுவுமே இருக்காது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களும் எங்களுக்கு இத்தனை வயதாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இப்போ போய் மார்க்க கல்வியை படிக்கிறதா, இதுக்கப்புறம் நான் தேடுவதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் படிக்கலாம், எந்த வயதிலும் படிக்கலாம். இஸ்லாம் கல்வியை தேடுவதிலே, குறிப்பாக மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த வயதில்லையோ எதையுமே என்ன செய்யலை, இஸ்லாம் அதை வைக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஆரம்பமாக அல்லாஹு தாலா இறக்கிய அந்த வசனத்திலே கூட ஆரம்பமாக சூரத்துல் அலக்குடைய முதலாவது வசனம் அல்லாஹு தாலா எப்படி ஆரம்பிக்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த இறைவனுடைய பெயரை கூறி இக்ரா நீ வாசிப்பீராக ஓதுவீராகன்னு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான். இப்போ கற்றலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். நம்ம முன்னாடி ஒரு 1400 வருடங்கள் முன்னால் வாழ்ந்த பகுதிகளில் அந்த காலங்களில் கல்விகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்த நிலையில் கூட இஸ்லாம் என்ன செய்யுது, இறக்கிய முதலாவது வசனமே என்னது, இக்ரா அப்படின்னு தான், வாசி படி அப்படின்னு தான் நபி அவங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், சொல்லிக்காருகிறான். அதே போல் அதே காலத்தில் வாழ்ந்த மக்களை ஜாகிலியா என்ற வார்த்தையில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஜாகிலியான்னா என்ன அர்த்தம், ஜாகிலியா காலம்னா என்ன அர்த்தம், அதுக்கு மடமையின் காலம்னு அர்த்தம், மடையர்கள்னு அர்த்தம். அப்போ ரெண்டு விஷயத்தையும் நம்ம குர்ஆனில் பார்க்கலாம். முதலாவது விஷயம் கல்வியை கற்குமாறு எவ்வளோ வலியுறுத்தும் பொழுதும், அதே போன்று அந்த காலத்திலே மார்க்கம் இல்லாமல் இருந்த மக்களை பார்த்து, இஸ்லாம் இல்லாமல் இருந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான், ஜாகிலியா அப்படிங்கிறான். ஜாகிலியா காலம், மடமையில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்க கல்வி என்பது, மார்க்க கல்வியை தேடி படித்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். நபி அவங்க சொல்கிறாங்க, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா மல்ஊனத்துன், இந்த உலகம் சபிக்கப்பட்டது, மல்ஊனுன் மா ஃபீஹா, இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் சபிக்கப்பட்டது, எதை தவிர இல்லா திக்ருல்லாஹி வமா வாலாஹு வாலிம் வ முத்தஅல்லிம். அப்படியே அவங்க 4 விஷயங்களை சொல்கிறாங்க பாருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாலிம் முத்தஅல்லிம், மார்க்கத்தை அறிந்தவர், முத்தஅல்லிம் என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர், மாணவர். 4ஐயும் தவிர மற்ற எல்லாருமே என்னது, சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ சபிக்கப்பட்ட பட்டியலில் யாரை சேர்க்கலை நபி அவங்க, ஆலிமையும் சேர்க்கலை, முத்தஅல்லிமையும் சேர்க்கலை, மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவரையும் சேர்க்கலை, மார்க்க கல்வியை தேடி படிப்பாங்க இல்லையா, மாணவனாக இருப்பாங்களே, முத்தஅல்லிமாக இருப்பார்களே, அவர்களையும் நபி அவங்க என்ன செய்யலை, அந்த சபிக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கலை என்ற விஷயத்தை பார்க்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்க கல்வி அப்படிங்கிறது, அதனை படிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா ஹசத இல்லா ஃபிஸ்னத்தைனி, 2 பேர் விடயத்திலே தவிர மற்ற யாரிலையும் பொறாமை கொள்ளக்கூடாது. நமக்கு தெரியும், பொறாமை கொள்ளுதல் அப்படிங்கிறது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொல்லிட்டாங்க, என்னது, நீங்கள் ஆளுக்கால் பொறாமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறாமை இஸ்லாத்தில் எந்த அளவு தடுக்கப்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட இஸ்லாத்திலே தான் 2 பேர் விடயத்தில் நீங்கள் பொறாமை கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியும் தாராங்க ரசூலுல்லாஹ். 2 பேர் யாரு, பரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதருக்கு என்னது, ஒருத்தருக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை வழங்கி இருக்கிறான், அந்த செல்வத்தை வைத்து அவர் என்ன செய்கிறார், ஏழை பாளைகளுக்கு மக்களுக்கு செலவழிக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், பொறாமப்படலாம். எப்படி பொறாமப்படலாம், நமக்கும் இதே மாதிரியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரணுமே அப்படிங்கிற அம்சத்தில் என்ன செய்யலாம், அவரில் பொறாமைப்படலாம். அடுத்தது 2வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்கிறாங்க, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத ஃபஹுவ யக்லி பிஹா வ யுஅல்லிமுஹா, ஒருவருக்கு அல்லாஹு தஆலா மார்க்க ஞானத்தை, மார்க்க அறிவை வழங்கி இருக்கிறான், அந்த அறிவின் மூலமாக அவர் தீர்ப்பளிக்கிறார், அந்த அறிவை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படியான ஒருத்தரை பார்த்தா நீங்கள் என்ன செய்யுங்க,
பொறாமைப்படலாம், பொறாமைப்படுவதற்கு என்ன செய்யிருக்கிறது, நமக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறாமைப்படுதல் என்ற ஒரு பாவமான காரியத்தை கூட இந்த சந்தர்ப்பத்தில் அவனை போல நமக்கு கிடைக்கணும், நாமளும் இதை படிச்சிருக்கலாமே, நமக்கும் இது கிடைக்கணுமே என்ற ஒரு அந்த ஆதங்கத்தில் ஒரு பொறாமை வரும் என்று சொன்னால், அந்த பொறாமை இஸ்லாத்தில் ஹலால், அது கூடும் என்று சொல்லும் அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நபி அவங்க, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கல்விக்கு இந்த அளவு முக்கியத்துவம், ஒரு ஹராமான ஒரு விடயத்தை, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்தில் இது எனக்கு கிடைச்சிருக்கலாமே என்ற ஒரு ஆதங்கத்தில் உனக்கு ஒரு பொறாமை ஏற்படுது என்று சொன்னால் ஏற்படட்டும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இப்படியான இந்த வரலாறு, இந்த ஹதீதுகள், நபியோட இந்த செய்திகள் நமக்கு எதை காமிக்குது, மார்க்க கல்வியோட முக்கியத்துவம் அந்த அளவு இருக்குது, நம்ம தெரியணும், படிக்கணும் என்கிறத நமக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. இதெல்லாம் என்னது, நமக்கு இப்படியான ஹதீதுகள் எல்லாம் நம்மளே அந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்கணும் என்கிற விதயத்திலே ஆர்வம் ஊட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இதைவிட மிக அழகான ஒரு ஹதீஸ், இதை விட ஆர்வம் யாரும் ஊட்ட முடியாது. இந்த அளவு நபி அவங்க ஆர்வம் ஊட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன், ஒருவர் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பாதையால் செல்கிறார். படிக்கணும் அப்படின்னு செய்கிறாரு, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார், அல்லது ஒரு பிரயாணத்தில் இந்த இடத்துல போய் நம்ம மார்க்கத்தை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னதி, அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்தின் பாதையை இலகுவாக்குகிறான். இதைவிட ஒரு சிறப்பு, இதைவிட ஒரு ஆர்வம் ஊட்டுதல் கிடைக்குமான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருங்க. எந்த அளவு ஆர்வம் விடுறாங்க ரசூலுல்லாஹ், உனக்கு ஒரு மார்க்க கல்வியை படிக்கணும் என்ற எண்ணத்தோடு ஒரு இடத்தை நீங்கள் நாடி செல்வீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னால், சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சுவனத்திற்கான பாதையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவாக்குகிறான் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை வர வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம நினச்சி பார்த்துக்கணும், நமக்கு என்ன விடயத்திலே மார்க்க அறிவு காணாமல் இருக்கிறது, எந்த அம்சத்திலே நம்முடைய மார்க்க அறிவு மந்தமாக இருக்கிறது. தொழுகை எடுத்துக்கிட்டோமா, தொழுகையில் நமக்கு என்ன விடயத்திலே மார்க்க அறிவு இல்லாமல் நம்ம செய்கிறோம், இது சம்பந்தமான மார்க்க அறிவு நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிற நம்ம ஒவ்வொரு மார்க்க அம்சங்களையும் நம்ம சிந்திக்கணும். ஏனென்று சொன்னால், மார்க்கம் அப்படிங்கிறது, மார்க்க அம்சங்கள் என்பது, மார்க்க சட்டத்திட்டங்கள்ங்கிறது கடல் போன்றது. நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம், படிக்க படிக்க என்ன செய்யலாம், ஆர்வமும் அதற்கான படிக்கணும் என்கின்ற அந்த எண்ணங்களும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்லாமிய சட்டக்கலை சம்பந்தமான, மார்க்க விஷயங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் எழுதிய புத்தகங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பிரம்மாண்டமான புத்தகங்களை இதில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை ஆய்வு பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவ்வளோ விடயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அதே ஹதீஸ் தான், அந்த ஹதீஸிலே தொடராக வருகிறது, வ இன்னல் மலாயிக்கத லதலாஉ அஜ்னிஹதஹா ரிலன் லிதாலிபில் இல்மி. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார், மார்க்கத்தை தேடி மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு இடத்தை நோக்கி செல்கிறார் என்று சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது என்னது, சுவர்க்கத்திற்கான வழியை அல்லாஹ் அவருக்கு லேசாக்குகிறான் என்று சொல்லிவிட்டு, அதனை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சிறப்புகளே சொல்கிறார்கள். அதில் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மார்க்கத்தை தேடி போகுவனை பொருந்தி கொண்ட நிலையில் தங்களது இறக்கைகளை விரிக்கிறார்கள். யாரை விரிக்கிறா, இந்த மார்க்கத்தை தேடி ஒருத்தன் போறான்னு வைங்க, மலக்குமார்கள் எல்லாம் தன்னுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வானம் பூமியிலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் என்ன செய்கின்றன, லயஸ்தக்ஃபிரு, அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன. எதுவரைக்கும், தண்ணீரிலே இருக்கின்ற, கடலிலே இருக்கின்ற மீன் வரைக்கும். இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது, ஹத்தன் நம்லா ஃபி ஹுஜ்ரிஹா அப்படின்னு வருது, பொந்திலே இருக்கின்ற எறும்பு வரைக்கும் அப்படின்னு வருது. உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மார்க்க கல்வியை தேடி ஒருத்தன் போறான்னு வைங்க, அவனுக்காக என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கிறது என்று சொல்லிவிட்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்கிறாங்க ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி. ஆலிமன்னா யார், ஆபிதன்னா யார்? ஆலிமன்னா யார் நமக்கு தெரியும், மார்க்க கல்வியை கற்றவர். ஆபிதன்னா யார்? வணக்கசாலை. நம்ம ஆபித் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நபி அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை சொல்லும் பொழுதோ சிறப்பு சொல்கிறாங்க. ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, மார்க்க அறிஞருக்கும் வணக்கசாலிக்கும் உள்ள சிறப்பு இருக்கிறது. அது எதை போன்று தெரியுமா? கஃபதுலில் கமரி அலா சாஇரில் கவாகிபி. இதே போல கஃபதுலில் கமரி, சந்திரனின் சிறப்பை போல, அலா சாஇரில் கவாகிபி, ஏனைய கோள்களை விட சந்திரனின் சிறப்பை போல. ஏன் நபி அவங்க ஏனைய கோள்களை விட சந்திரனுக்கு, நிலாவுக்கு வந்து நபி அவங்க ஏன் சிறப்பை அதிகமாக சொல்லுகிறாங்க? அதனுடைய பிரகாசம். அதனுடைய பிரகாசம் இரவு நேரத்தில் வந்து உலகம் பூராகவும் என்ன செய்யும், ஒரு பகுதியில் அதனுடைய பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நபி அவங்க மார்க்க அறிஞரை எதுக்கு ஒப்புறாங்க? கமருக்கு ஒப்புறாங்க. ஒருத்தர் மார்க்கத்தை கற்று அதன் பிரகாரம் அவர் அமல் செய்வார் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு மென்மேலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க, இன்னல் உலமா ஹுவ வரசத்துல் அன்பியா. மார்க்கத்தை கற்ற மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்களே அவங்க யார் தெரியுமா? ஹும் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், வாரிசு உரிமை பெற்றவர்கள். லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன், நபிமார்கள் என்ன செய்யலை, தீனாரையோ திருகத்தையோ காசு பணத்தையோ அனந்தரமாக விட்டுட்டு போனாங்களா? அனந்தரமாக விட்டுட்டு போனாங்களா? கிடையாது. இன்னமா வர்ரசு அல் இல்ம, அவர்கள் அனந்தரமாக விட்டு சென்றதெல்லாம் அல் இல்ம. இல்மன்னா என்னது? மார்க்க கல்வி. ஃபமன் அகத பிஹி அகத பி ஹல்லின் வாஃபிரின். இப்போ நபி அவங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள்னு சொல்லிட்டாங்க முதலாவது. அப்புறம் சொல்கிறாங்க என்னது? வாரிசுகள் என்ன சொன்னால் ஏதாவது தங்கம் வெள்ளி நாணயங்களை ஏதாவது விட்டுட்டு போனாங்களா அப்படின்னா கிடையாது. எதை அவர்கள் அனந்தரமாக விட்டுட்டு போயிருக்கிறாங்க? மார்க்க கல்வியை அனந்தரமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போ யார் இந்த மார்க்க கல்வியை படித்து அதனை பெற்றுக்கொள்வாரோ ஹல்லின் வாஃபிரின், மகத்தான முழுமையான நினைத்து பார்க்க முடியாத அளவு மிக பெரும் பங்கை அவர் என்ன செய்து விட்டார், அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் படிக்கக்கூடிய இந்த கற்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி இருக்கிறது, இது நமக்கு நபிமார்களால் விட்டு சொல்லப்பட்ட அனந்தர சொத்து, சாதாரணமானது கிடையாது. வெறுமனே நம்ம மற்ற கல்விகளை போல மற்ற படிப்புகளை போல யாரோ ஒருத்தர் புத்தகத்தில் எழுதி அதை படிக்கிற மாதிரி படிப்பு கிடையாது. இது நபிமார்களால் நமக்கு தரப்பட்ட அனந்தர சொத்து. இந்த அனந்தர சொத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், படித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லிவிட்டு யாரெல்லாம் இந்த மார்க்க கல்வியை படிக்கிறாங்களோ அவர்கள் மிக பெரும் பாக்கியத்தை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த ஹதீஸில். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு எதை அடிக்கடி நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால், நாம் அதிகமாக மார்க்க கல்வி என்ன செய்யணும், படிக்கணும். மார்க்க கல்வி அப்படின்னு வந்து விட்டால் நம்ம ஹதீஸ் இருக்கிறது, ஃபிக்ஹ் இருக்கிறது, அதே போல் தர்பியா, இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும். இப்போ ஹதீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் அல்லது கிழமையில் ஒரு 5 ஹதீஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்யூல் பண்ண வேண்டியது. நமக்கு நமக்கு இப்போ உள்ள நவீன காலத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் நமக்கு கல்வியை படிக்கக்கூடிய பல வழிமுறைகள், பல சந்தர்ப்பங்கள் நமக்கு என்ன இருக்கிறது, இலகுவான வழிகள் எவ்வளவோ இருக்குது. படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக அஹ்மது இப்னு ஹம்பல் என்கிற ஒரு அறிஞர் இருந்தார், நமக்கெல்லாம் தெரியும். ஹனாபிலா மதுஹபுடைய ஸ்தாபகர்னு சொல்லுவாங்க. மிக பிரபல்யமான ஒரு அறிஞர். அஹ்மது இப்னு ஹம்பல் என்கின்ற அறிஞர் ஒரு ஹதீஸை பெறுவதற்காக வேண்டி எங்கே போவார், ஷாமில் இருந்து ஈராக்குக்கு போவார், திரும்ப மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போவார். எப்படி போவார்? அலல் அக்குதாம் அப்படின்றாங்க வரலாற்றில். அக்குதாம் என்று சொன்னால் நடைபடியாக நடந்து போவார், பொடி நடையாக போவார். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஒரு ஹதீஸை தேடி அறிஞர்கள் சென்று இந்த மார்க்கத்தை படிக்கணும், தேடணும், இதனை பாதுகாக்கணும் என்ற விஷயத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஒரு ஹதீஸ் நம்ம பணந்து போகுமா, நம்மளால் முடியுமா, நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால்? ஆனால் அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம்
அந்த பொடிநடையாக போய் ஒரு ஹதீதை அந்த பாதுகாக்கணும், அந்த ஹதீதை நான் மனப்பாடம் செய்ய வேண்டும், அந்த ஹதீதை நான் எனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அந்த இல்மை அந்த அறிவை கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தில் இவ்வளவு உன்னிப்பாக அறிஞர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்க கல்வியினுடைய அந்த பெருமதியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நபி அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, வரசத்துல் அன்பியா அப்படின்ட்டாங்க. இது வாரிசுரிமை சொத்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்மளால் முடியுமான அளவு, நம்மளால் எந்த அளவு முடியுமோ மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அந்த அளவு நம்ம இப்போ படிப்பதற்கு நிறைய வசதிகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்ம அதனால் இன்டர்நெட்லேயே படிச்சிருக்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மார்க் அறிஞர் நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட கேட்கிறது, சந்தேகங்கள் வரும் பொழுதும் இது எப்படி வரும், இதனுடைய விளக்கம் என்ன, இது சரிதானா அப்படிங்கிற நம்ம தலபுல் இல்ம் அப்படி தான் ஹதீஸில் வருது. தலபுல் இல்ம் என்று சொன்னால் கல்வியை தேடுதல்னு அர்த்தம். நம்ம வாசித்த எல்லா ஹதீஸ்லையும் கல்வியை படித்தல் என்று வரல. எப்படி வருது, கல்வியை தேடி படித்தல்னா வருது. அதனால் அரபில் மாணவனுக்கு தாலிபுல் இல்ம்னா சொல்லுவாங்க, கல்வியை தேடி படித்தல். கல்விங்கிறது தேடித்தான் படிக்கணும். உட்காந்துட்டு நம்ம ஒரு இடத்த வாசிக்கிறது மட்டும் கல்வி அல்ல. உண்மையான கல்வியினுடைய பிரதிபலிப்பு எப்போ இருக்கும் தெரியுமா, நாம் இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுதோ, அவர்கிட்ட நம்ம உரையாடும் பொழுதோ, சந்தேகங்களை கேட்கும் பொழுது தான் அதனுடைய சரியான பிரதிபலிப்பும் நமக்கு அதிகமான விளக்கங்களும் ஞானங்களும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம வார ஹதீஸ் எல்லா ஹதீஸ்லையும் நீங்கள் பாருங்கள், தலபுல் இல்ம்னா வருது. நம்ம ஆரம்பமாக சொன்ன ஹதீஸும் அதான், தலபுல் இல்மி ஃபரீலத்துன், மார்க்க கல்வி தேடி படிப்பது கடமை என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமான நிறைய குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்குது. நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக என்ன செஞ்சிருவோம், சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதில் முக்கியமான ஒரு வசனம் தான் சூரத்துல் முஜாதலாவுடைய 11வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹு தஆலா இரண்டு சாரார்களின் தரஜாக்கள்னா என்னது, அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை அல்லாஹு தஆலா ரெண்டு பேரை சொல்றான், ரெண்டு சாராரா சொல்றான். அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் யார் ஈமான் கொண்டார்களோ முஃமின்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தரஜாக்களை உயர்த்துகிறான். ரெண்டாவதா நபி அல்லாஹு தஆலா யாரை சொல்றான், வல்லதீன ஊத்துல் இல்ம, யாருக்கு மார்க்க கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ, கல்வி இருக்கிறதோ, கல்விமான்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த தரஜாக்கள் உயர்கின்றது அப்படின்ற பொழுதோ ஃபித்தாரைனி அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. தாரைனின்னா என்னது, இந்த உலகத்திலும் அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான், மறுமையிலும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்தஸ்துகளை உயர்த்துவான். அதுக்கெல்லாம் நம்ம உதாரணம்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்கலாம். நம்ம உதாரணத்துக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் எங்கள் அறிஞரை நான் சொன்னா இல்லையா, அவரை நம்ம பார்த்ததே கிடையாது. அவருடைய தோற்றம் எப்படி இருக்குமே நமக்கு தெரியாது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருத்தராக இருந்தாலும் இன்றைக்கும் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவருடைய புத்தகங்களை வாசிக்கிறோம், அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜாக்களை என்ன செய்திருக்கிறான், உயர்த்திருக்கிறான். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் ஊத்துல் இல்ம், மார்க்க கல்வி யாருக்கு வழங்கப்பட்டு யார் இதனை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல அடுத்த ஒரு வசனம் சூரத்து ஜுமருடைய 9வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நபி அவங்களை பார்த்து சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வியை படித்தவர்களும் அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறான். இப்போ படித்தவனும் படிக்காதவனும் சமமாகுவானா அப்படிங்கிற கேள்வியை நபி அவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலமாக கல்விமானும் மார்க்கத்தை படித்தவனும் படிக்காத ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சமனாகவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திருடைய 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சி நடப்பவர்கள் யார் என்று சொன்னால் அல் உலமா, உலமாக்கள் தான். உலமாக்கள்னா யார், மதரசாவில் 8 வருஷம் படித்தவங்களா, அவங்களாம் உலமாக்கள். உலமாக்கள்னா யார், அதோட டெஃபினிஷன் என்னது, ஆலிமுன் பில்லாஹி வ ஆலிமுன் பி அம்ரில்லாஹி,
அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்களை பற்றியும் ஒருத்தர் அறிந்தால் அவர் யார் தான்? அவர் தான் யாருங்க? 8 வருஷம் படித்தா ஆலிமா. அவர் 8 வருடம் நம்ம ஒரு சிலபஸ் படிக்கிறோம், அதில் நம்ம ஆலிமாகிறோம். ஆக ரெண்டாவது விஷயம், ஒருத்தர் சுயமாக மார்க்கத்தை படிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி படிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அகீதாவை பற்றி படிக்கிறார். அதே போல மார்க்க சட்டங்களை பற்றி மார்க்க விஷயங்களை ஒருத்தர் படிக்கிறார்னு சொன்னால் அவர் யார் தான்? மார்க்கத்தை படித்தவர் தான். அப்போ அல்லாஹ் தஆலா இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்கள் அதிகமாக அஞ்சி நடக்கிற யார் தெரியுமா? அல் உலமாஉ, மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்க விஷயங்களை தெரிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை என்ன செய்கிறாங்க? அதிகமாக அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல் இன்னும் நம்ம அடிக்கொண்டே போகலாம். நம்ம ஹதீஸ் எடுத்தப்போ இன்னும் இதே போல் நிறைய ஹதீஸ்கள் வரும். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. நிறைய பேருக்கு தெரிந்த ஹதீஸ் தான் இது. நபி அவங்க சொல்கிறாங்க, என்னது? உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை தானும் கற்று மற்றவங்களுக்கும் படித்து கொடுப்பவர். குர்ஆனை தானும் படித்து மற்றவங்களுக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய ஓதுகின்ற முறைங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி 2ஆம் நிலை கல்வியாகத்தான் மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறதே தவிர இதற்கான முக்கியத்துவம் பெருமளவிலே என்ன இல்லது. நம்முடைய நாம் வாழுகின்ற இந்த பகுதிகளிலே இருந்தாலும் நம்மளுடைய ஊர்களில் அந்த அளவு பெருமளவு என்னதில்லை. உலக கல்விக்கு எந்த அளவு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து பணம் விரயத்தை பார்க்காமல், நேரத்தை பார்க்காமல், நேர முகாமைத்துவத்தை எல்லாம் கடந்து எந்த அளவு முக்கியத்துவம் உலக கல்விக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் என்னது மார்க்க கல்விக்கு கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு கசப்பான உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஹதீஸ் எடுத்து பாருங்கள், நபி அவங்க எதை சொல்கிறாங்க? ஹைருக்கும்ட்டாங்க. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் படித்து மற்றவங்களுக்கும் படித்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்